ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மகா வறட்சியாய் காணப்படுகிறதா? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, போதிய வருமானம் இல்லை, சரீர பலவீனம், வியாதி, வியாபாரத்தில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, இப்படி எல்லா பகுதிகளிலும் வறட்சியோடு இருக்கிறதா? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வறட்சியை போக்கி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உங்கள் எலும்புகள் புஷ்டிப்பாக இருக்கும், நீங்கள் செழித்திருப்பீர்கள். எரேமியா 17 அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி வாழ்வீர்களாகில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நீங்கள் பட்டுப்போகாத மரத்தை போல பச்சையாக செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்துவார். சங்கீதம் 1:3 இப்படியாக சொல்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனும் கூட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான். அவன் செழித்திருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு குடியிருந்த அந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவதற்காக ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போக நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை அந்த தேசத்திலேயே குடியிருக்கும்படி சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அங்கே நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. மகா வறட்சி. ஈசாக்கு அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, பஞ்சத்தை பார்க்கவில்லை, மழை வருமா வராதா என்று யோசிக்கவில்லை. கர்த்தரை மட்டும் நம்பினான். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தார். அந்த பஞ்சத்திலும் வறட்சியிலும் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. வாக்குவாதங்கள், சண்டைகள் இல்லாத செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் அந்த தேசத்திலே பழுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபத் என்று பெயரிடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் மகா வறட்சியை கண்டு கலங்காதீர்கள். ஈசாக்கை போல விசுவாசத்தோடு விதை விதையுங்கள். ஊருக்கே பஞ்சம் வந்தாலும் அது உங்களுக்கு இல்லை. உங்களை நித்தமும் நடத்தும் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் எப்பொழுதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா வறட்சியும் நீங்கி உடைய பிள்ளைகள் செழித்திருக்கும்படி செய்வீராக. உடைய பிள்ளைகளை நீ நித்தமும் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஈசாக்கு விதை விதைத்து எத்தனை மடங்கு பலன் பெற்றார்? ஏ 2, பி 100, சி 1000, டி 10. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் பதிவிடுவதிலே பல்வேறு தடைகளை நாங்கள் சந்திக்கிறோம். தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் பதிவிட தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.